கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த நாளிலே கிறிஸ்துவின் வருகை குறித்த சில உவமைகளை நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேகமாய் ஆகாயத்தில் வெளிப்படுவார் என்பதற்காக நாம் காத்திருக்கிறோம். அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள பிரயாசப்படுகிறோம். இந்த சூழ்நிலையிலே கிறிஸ்துவின் வருகையை பற்றி வேத புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிற சில உவமைகளை உங்களுக்கு முன்னே வைக்க விரும்புகிறேன். இயேசுவின் முதலாம் வருகை, கன்னியின் வயிற்றில் பிறந்து இவ்வுலகத்தில் மனிதனாக வாழ்ந்து கல்வாரி சிலுவையில் ஏறி மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக தம்மையே பலியாக்கி மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து இரட்சகராக இன்றும் விளங்குகிறார். அல்லேலூயா. சர்வலோகத்தின் இரட்சகராகும்படி சிலுவையில் ஏறும்படி இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையிலே உலகத்தில் வந்தார். அவருடைய இரண்டாம் வருகையில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை 1000 வருடங்கள் அரசாட்சி செய்யும்படி வரப்போகிறார். அந்த இரண்டாம் வருகையின் முதல் பகுதியாக தம்முடைய ஜனத்தை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி ஆகாயத்தில் வெளிப்பட இருக்கிறார். இந்த கிறிஸ்துவின் வருகைகள் குறித்து வேத புஸ்தகம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. கடைசி காலத்திலே அந்த வருகைக்காக நடைபெற வேண்டிய அடையாளங்கள் எல்லாம் கண்முன்னே நடந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் இயேசுவின் வருகை குறித்து அடிக்கடி சிந்திக்கவும் ஜெபிக்கவும் ஆயத்தமாகவும், இரவு தூங்கச் சென்றாலும் பகல் காலையில் விழித்தெழுந்தாலும் உலகத்தில் கல்வி, வேலை, தொழில், உறவினர்கள், நண்பர்கள், சபை என்று எந்த சூழலில் நாம் காணப்பட்டாலும் எப்பொழுதும் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அல்லேலூயா. இப்பொழுது முதலாவது இயேசுவின் முதலாம் வருகை பற்றி சொல்லப்பட்ட ஒரு உவமையை நான் உங்களுக்கு, உவமை அண்ட் தீர்க்க தரிசனம், அதை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். இயேசு ஒரு மனிதனாக இவ்வுலகத்தில் பிறப்பார் என்பதற்கு பல தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. உவமை வடிவிலாக ஒரு நல்ல தீர்க்க தரிசனம் எண்ணாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்று இங்கே ஒரு அழகான உவமையும் தீர்க்க தரிசனம் சேர்ந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் என்று இன்னொரு வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முதல் வார்த்தை, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். அல்லேலூயா. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். 9ஆம் வசனம், ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா. பிலேயாம் தீர்க்கதரிசியை கொண்டு உரைக்கப்பட்ட வார்த்தை, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்கிற வார்த்தை. யாக்கோபு என்பவர் தான் இஸ்ரவேல் என்று பெயர் பெற்றவர். அவருடைய 12 மக்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களாக பெருகி வளர்ந்தவர்கள். இன்றைக்கும் அந்த யாக்கோபின் குடும்பம் இஸ்ரவேல் வம்சமாக காணப்படுகின்றது. அந்த யாக்கோபிலிருந்து, யாக்கோபின் குடும்பத்துக்குள்ளிருந்து, யாக்கோபின் சந்ததியிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொல்லி இருக்கிறது. மனுஷ சந்ததிக்குள்ளிருந்து நட்சத்திரம் உதிக்க முடியுமா? அந்த நட்சத்திரம் என்பது ஒரு நபரை குறிக்கிறதாக இருக்கின்றது. அல்லேலூயா. இயேசு பிறந்த பொழுது மிகுந்த ஆச்சரியத்துக்கு ஏதுவாக சாஸ்திரிகள் ஒரு புதிய நட்சத்திரத்தை கண்டோம், அது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை பற்றின நட்சத்திரம், இது கிறிஸ்துவனுடைய மேசியாவினுடைய நட்சத்திரம்,
என்று சொல்லி வெகு தூரம் பயணம் பண்ணி தேடி வந்தார்கள். அவர்கள் இயேசுவை கண்டடைந்தார்கள். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அவருடைய நட்சத்திரத்தை மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். அவரே ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம் என்று அவரே சொல்லி இருப்பதை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22:16 நாம் வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம், அதிகாலையில் தோன்றுகிற பிரகாசமுள்ள நட்சத்திரம். அந்த விடிவெள்ளி நட்சத்திரமாக, அதாவது இருண்டு போய் இருக்கிறவளுடைய வாழ்வுக்கு ஒரு அதிகாலை வெளிச்சமாக, அதிகாலையில் கிடைக்கிற ஒரு பிரகாசமாக, இருள் அகன்று இனி உனக்கு மாபெரும் ஒளி வரப்போகிறது என்பதற்கு துவக்கமாக கிறிஸ்து எல்லாருக்கும் ஒரு விடிவெள்ளி நட்சத்திரமாக தேவனால் அருளப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையை ஒரு நட்சத்திரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது. இந்த நட்சத்திரம் இயேசு என்று சொல்லும் பொழுது, அவர் இந்த பூமியில் கால் வைத்தபடியினால், அவர் இந்த பூமியில் மனுஷனாக வந்தபடியினால் உண்டான பாக்கியம். நட்சத்திரம் முதலாவது ஒளி வீசுகிற நட்சத்திரம். அல்லேலூயா. நட்சத்திரம் என்ன பண்ணுது? ஒளி வீசுகிறது. சந்திரன் கூட தன்னில் தான் ஒளி கிடையாது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அது சூரியனுடைய ஒளியைத்தான் பிரதிபலித்து காட்டுகிறது. ஆனால் நட்சத்திரங்களுக்கோ தன்னில் தான் ஒளி இருக்கிறது. சூரியனே ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் என்றுதான் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அப்போ நட்சத்திரங்களுக்கு ஒளி இருக்கிறது. ஒளி வீசுகின்ற நட்சத்திரங்கள், அதிலே பிரகாசமுள்ள விடிவெள்ளியாய் மற்ற எந்த ஒரு நட்சத்திரத்தோடு ஒப்பிட முடியாத மகாபெரிய பிரகாசமான ஒரு நட்சத்திரமாய் இயேசு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒளி வீசும் நட்சத்திரம். இன்றைக்கு அநேக நட்சத்திரங்களை மக்கள் பின்பற்றுகிறார்கள். சினிமா நட்சத்திரங்களை பின்பற்றுகிறார்கள். சினிமா நட்சத்திரங்கள் திரையில் ஒரு விதமாய் காணப்படுவார்கள். ஆனால் திரைக்கு பின்னே அவருடைய வாழ்க்கை அது ருசிகரமாய் ரசிக்கிறதாய் பின்பற்றக்கூடியதாய் இல்லை. ஆகவே அவர்கள் ஒளி கொடுக்கும் நட்சத்திரம் அல்ல. ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் இருக்கின்றார்கள், விளையாட்டு நட்சத்திரங்கள். அதற்கு பின்னால் சில மக்கள் போகிறதை பார்க்கிறோம். அந்த நட்சத்திரங்களும் ஒளி கொடுக்கும் நட்சத்திரங்கள் அல்ல. அவர்களுடைய ஆண்டவர் கொடுத்த தாளந்தை பயன்படுத்துகிறார்கள், அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் களத்தில் நின்று ஆடுவார்கள், அதற்குரிய கூலியை பெற்றுக் கொள்ளுவார்கள். ஆனால் அதை வேடிக்கை பார்க்கிற ஆயிரம் ஜனங்கள் கூலி கொடுத்து போய் வேடிக்கை பார்த்து தங்கள் நேரத்தையும் எல்லாம் செலவு பண்ணிட்டு வருவார்கள். பார்த்தீர்களா? அவர்கள் மக்களுக்கு ஒளி தருகின்ற பயந்தருகின்ற நட்சத்திரங்கள் அல்ல. அரசியல் நட்சத்திரங்கள் இருக்கின்றார்கள். அரசியல் தலைவர்கள், அவர்களுக்காய் உயிரை கொடுக்க கூட சிலர் ஆயத்தமா இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அரசியல் நட்சத்திரங்கள். ஆனால் ஒரு அரசியல் நட்சத்திரமும் ஒளியை கொடுக்க முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். அல்லேலூயா. அவர் ஒளி தருகிறார். புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி என்று சிமியோனுடைய வாயினால் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதே போல அவருடைய ஊழியத்தின் ஆரம்பம் கலிலேயா என்கிற பகுதியில் நடந்தது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. அவருடைய பிறப்பே தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்படுகிறது. இவர் எல்லா புறஜாதிகளுக்கும், இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, ஆபிரகாமின் சந்ததிக்கு மட்டுமல்ல, யாக்கோபுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் பிரகாசிக்கிற ஒளி. அல்லேலூயா. எனவே தான் இயேசுவின் முதல் வருகை ஒரு நட்சத்திரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இரண்டாவது, இந்த நட்சத்திரம் சொல்லும் போது வழிகாட்டும் நட்சத்திரம். அல்லேலூயா. மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற நட்சத்திரம், அந்த
வானசாஸ்திரிகளுக்கு இயேசு பிள்ளைக்கு நேராய் அவர்களை வழிநடத்த உதவியாக இருந்தது. தூரத்திலிருந்து வந்தார்கள், கிழக்கிலிருந்து வந்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இயேசு பிள்ளையை நேரில் வந்து பார்ப்பதற்கு வழிகாட்டின ஒரு நட்சத்திரம் அந்த மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிற நட்சத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து வழிகாட்டி கொண்டே இருக்கிறார். அவர் சொன்னார் யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அல்லேலூயா. நம்மை உண்டாக்கின சிருஷ்டிகராகிய தெய்வம், எல்லாருக்கும் பிதாவானவர், அப்பா பிதா, அவரிடத்தில் வந்து சேர வேண்டும் என்றால் இயேசு ஒருவரே வழி. அல்லேலூயா. இயேசுவிடத்தில் வந்து சேர எப்படி அன்றைக்கு காண்பிக்கப்பட்ட நட்சத்திரம் வழிகாட்டினதோ, அதே போல பிதாவானவரிடத்தில், சிருஷ்டிகரிடத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் வந்து சேருவதற்கு இயேசு கிறிஸ்து தான் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக வழிகாட்டி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானிகளுக்கும் பேதைகளுக்கும், படித்தோருக்கும் படிப்பறிவில்லாதவர்களுக்கும், எல்லா விதமான ஜனங்களுக்கும் இயேசு வழிகாட்டுகிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வார்த்தை, இதே இயேசு கிறிஸ்து அவரை குறித்து நீதியின் சூரியன் என்று மல்கியா தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு, கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன், சொல்லுங்க, உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு. அல்லேலூயா. நீதியின் சூரியன் என்று சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இயேசு அவருடைய முதலாம் வருகை நம்ம எல்லாருடைய மீட்புக்காக, இருளிலிருந்து நம்ம எல்லாம் வெளிச்சத்தில் கொண்டு வருவதற்காக, இருளிலிருந்து ஒளிக்கு நேராய் வழி காட்டுவதற்காக அவர் வந்த அந்த முதலாம் வருகை ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அந்த யாக்கோபின் ஒரு பிள்ளையாகிய யூதா, அந்த யூதாவுடைய வம்சத்திலே வந்த தாவீது ராஜா, அந்த தாவீது ராஜாவுடைய வம்சத்திலே வந்த யோசேப்பு, மரியாள், இவர்களிலிருந்து வந்தவர் மரியாளிடத்தில் அற்புதகரமாய் உற்பவித்து பிறந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை மகிமை! கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. இயேசு ஒரு விடிவெள்ளி நட்சத்திரமாக இந்த உலகில் புறப்பட்டு வந்தார். ஆமென். அன்று முதல் தான் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு மெய்யான ஒளி கிடைத்தது, வழி தெரிந்தது, அவருடைய வாழ்வில் ஆரோக்கியம் உண்டானது. அல்லேலூயா. இதையெல்லாம் செய்து இனி இதைவிட ஒரு பெரிய மகிமைக்குள் உங்களை வழிநடத்த போகிறேன். இந்த பாடுள்ள உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்திலே, பயங்கரங்கள் நிறைந்த உலகத்திலே நான் உங்களுக்கு ஒளியாக வந்ததுனால உங்க வாழ்க்கையிலே இருளை மாற்றி ஒளியை தருகிறேன். ஆனால் இனி நான் உங்களை இங்கிருந்து ஒரு ஒளிமயமான ராஜ்யத்துக்குள்ளேயே நடத்த போகிறேன். அல்லேலூயா. இந்த உலகம் ஒளிமயமான ராஜ்யம் அல்ல. இந்த உலகம் இருண்ட உலகம். ஆனால் இந்த இருண்ட உலகத்திலே இயேசு வந்தபடியினால் ஒளி பிறந்தது. அல்லேலூயா. அந்த ஒளியை கண்டடைகிறவர்கள் பாக்கியவான்கள், அந்த ஒளிகாட்டும் வழியில் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் நித்திய ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் பலனையும் உலகத்தில் வெற்றி வாழ்க்கையும் பெற்றுக் கொள்வார்கள். அல்லேலூயா. ஆனால் இதைவிட மேலான ஒரு பாக்கியத்துக்கு தான் இப்பொழுது ஒளிக்குள் வந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அது இருளே இல்லாத ஒரு மகிமையான ஒளிமய ராஜ்யத்திலே, அந்த இருளே இல்லாத, இரவே இல்லாத புதிய எருசலேம் பட்டணத்துக்குள்ளே நம்மை கொண்டு சேர்க்கும்படிக்கு ஆண்டவர் இயேசு இரண்டாம் விசை வரப்போகிறார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய அடுத்த வருகை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவருடைய ரகசிய வருகை. அல்லேலூயா. இரண்டாம் வருகையிலே அவர் பூமிக்கு வருவது ஒன்று. ஆனால் அதற்கு முன்னதாக, அதற்கு 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஆகாயத்தில் வருவார். பூமியில் இருக்கிற தம்முடையவர்களை சேர்த்து கொள்ளுவார். அவர் ஒளியாய் வந்ததனால் அவரை ஏற்றுக்கொண்டு
தங்கள் ஆத்துமாக்களில் ஒளிமயமானவர்கள், ஆத்துமா பிரகாசத்தோடு வாழக்கூடியவர்கள், அந்த நிலையில் வாழ்ந்து முடித்தவர்கள், இவர்களெல்லாம் சேர்த்து கொள்ளும்படி ஆண்டவர் இயேசு ஆகாயத்தில் வெளிப்படுவார். அல்லேலூயா. அதை குறித்த 2 உவமைகளை கூட நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, மின்னலை போல என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகை குறித்த 3 உவமைகளையே சொல்லுகிறேன். ஒன்று, மின்னலை போல. மின்னலை போல மத்தேயு 24:27. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அல்லேலூயா. லூக்கா 17:24. மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மின்னலை போல வருவார் என்று ஒரு வருகை, நட்சத்திரத்தை போல வருவார் சொன்னது நிறைவேறிவிட்டது. இப்போ இனி நடக்க வேண்டியது, இயேசு கிறிஸ்து மின்னலை போல வருவார். நட்சத்திரத்தை விட மின்னல் என்பது ரொம்ப வித்தியாசம் அல்லவா? மின்னலை போல வருவார். மின்னலை போல அவருடைய நாளிலே அவர் தோன்றுவார். அல்லேலூயா. இந்த மின்னலை போல என்று சொல்லும் பொழுது, ஒன்று சடுதியில், மின்னல் என்பது சடுதியில் வரக்கூடியது. அல்லேலூயா. ஒரு நட்சத்திரம் தோன்றினா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா மின்னலை ஒரு இமை பொழுதுதான், ஒரு இமை பொழுதுதான், ஒரு நொடி தான். ஒரு நொடி, ஒரு பிளாஷ், டக்கென்று வந்து போய்விடும். அதே போலதான் இயேசு அவருடைய ரகசிய வருகை இருக்க போகிறது. அல்லேலூயா. ரகசிய வருகை என்பது முதலாவது அவருடைய வருகை போல கன்னிமரியாளிடத்தில் பிறந்து 33.5 ஆண்டுகள் வாழ்ந்து சிலுவையில் ஏறி, அப்பொழுது அப்படி ஆகாது. ஒரு இமைப்பொழுதில் நடந்து முடிந்துவிடும். அல்லேலூயா. இனி வரப்போகிற 2ஆம் வருகை போல 1000 வருடம் உட்கார்ந்து அரசாட்சி செய்கிற அந்த அனுபவம் அல்ல, ஒரு இமைப்பொழுதில், இமைப்பொழுதில். அல்லேலூயா. மின்னலை போல வருகிறார். இந்த மின்னல் என்பது ஆகாயத்தில் பளிச்சுன்னு தோன்றும், ஒரு செகண்ட்ல பூமியில வந்து அடிச்சிடும். பூமியில டக்குன்னு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிடும். அதான் மின்னலுடைய விஷயம். அங்க தோன்றினது போல இருக்கும். அந்த தோன்ற அதே நொடியில, அதே வினாடியில பட்டென்று உலகத்துல ஒரு கிரியை செய்து முடிச்சுட்டு போயிடும். அல்லேலூயா. இதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து ஆகாயத்தில் மின்னலை போல தோன்றுவார். ஒரு இமைப்பொழுதிலே மரித்தோரை உயிரோடு எழுப்பி உயிரோடு இருக்கிறவர்களை எடுத்துக்கொண்டு ஒரு இமைப்பொழுதில் அங்கே சேர்த்துருவார். அல்லேலூயா. ஒரு மின்னல் அங்கே காணோம், அதுக்குள்ள அது பூமியில செய்ய வேண்டிய கிரியை செஞ்சு முடிச்சிடும். அதே மாதிரி இயேசு ஆகாயத்தில் வெளிப்படுவார். வெளிப்பட்ட உடனே உயிர்த்தெழுதல் ஒரு நிமிஷத்துல நடக்கும், எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுவோம். அல்லேலூயா. எனவே தான் மின்னலை போல மனுஷகுமாரன் வருகிறார் என்று அவருடைய ரகசிய வருகை குறித்து சொல்லி இருக்கிறார். இதை சொல்லும் பொழுது அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நட்சத்திரமாய் வந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஒளியை நம்முடைய உள்ளத்திலே பெற்றிருக்கிறோம். நாமும் பாவ இருளுக்குள்ள இருந்தோம், அஞ்ஞான இருளுக்குள்ள இருந்தோம், பிசாசின் இருளுக்குள்ள கிடந்தோம். ஆனா கிருபையினால கர்த்தர் நம்ம இன்றைக்கு ஒளிமயம் ஆக்கி இருக்கிறார். எத்தனை பேர் உறுதியா சொல்ல முடியும், என் உள்ளம் ஒளிமயமாய் இருக்கிறது? ஆமென். அல்லேலூயா. இந்த அறிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசு நமக்குள் இருந்தால் நம்முடைய உள்ளம் ஒளிமயம்தான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்வே ஒளிமயம்தான். அல்லேலூயா. அதனால அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஒளிமயமாக்கப்பட்ட நாம் இனி ஆயத்தமா இருக்க வேண்டியது இந்த மின்னலை போல நடக்கிற நிகழ்ச்சிக்கு தான். அல்லேலூயா. ஒரு செகண்ட் தாங்க விட்டா போச்சு. சரி, எலக்ட்ரிக் ட்ரெயின் எல்லாம் ஸ்டேஷன்ல வந்தாச்சுன்னா அதுக்கு ஒரு 3 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் தான் வச்சிருப்பாங்க. டக்குன்னு சமயம் வந்தோடனே புறப்பட்டுரும். அதுக்கப்புறம் இங்கே கையை காட்டி பஸ்ஸை போய் நிறுத்தின மாதிரி நம்ம என்ன செய்ய முடியாது, நிறுத்த முடியாது. அதுலேயும் இப்போல்லாம் டிரைவர் இல்லாத ட்ரெயின்ஸ் அதிகமாக ஓடுகிறது. அதனால் அது கம்ப்யூட்டரைஸ்ட், கரெக்டாக டைமுக்கு நிற்கும், டைமுக்கு புறப்பட்டுரும். அதை போய் பிடிச்சி நிறுத்த யாராலும் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ட்ரெயினே இப்படி இருக்கு பாருங்க, டைமுக்குள்ள நீ உள்ள நுழைஞ்சாகணும், இல்லைன்னா அது பாட்டுக்கு போயிடும். அதே மாதிரிதான் இயேசு ஒரு செகண்ட் தான் மின்னலை போல வந்து அவருடைய வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். அல்லேலூயா. அவருடைய வேலை என்ன? நம்மை தம்மோடு சேர்த்து கொள்ளும் வேலை. அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்ப அந்த நாள் சடுதியாய் வரும், அந்த நேரம் சடுதியா வரும். அதற்கு தேவ பிள்ளைகள் ஆயத்தமா? அல்லேலூயா. இன்னும் ஒன்று, நாம பறந்து போக முடியாது. அவர் நம்மை ஒரு இமைப்பொழுதில் தூக்கி செல்லுவார். அல்லேலூயா. அப்ப நம்ம முழுசும் அவருக்குள்ள இருந்தாகணும், அவர் கைக்குள்ள இருந்தாகணும். பரிசுத்த ஆவியினுடைய நிறைவுக்குள், பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதலுக்குள், பரிசுத்த ஆவியினுடைய உறவோடு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா தான் ஒரு இமைப்பொழுதிலே அவர் எடுத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்ம என்னைக்காவது ஒருக்கா ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் தள்ளுன்னு தள்ளி அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவிக்குள்ள போய் ஒரு ருசி பார்க்கிறது, அந்தால வீட்டுக்கு போறது. இப்படி இருந்தா வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? தானாக பரிசுத்த ஆவிக்குள் நிரம்புகிற அனுபவங்கள் வேண்டும். தானாக தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிற அனுபவங்கள் வேண்டும். இன்னொன்று, நம்ம வாழ்க்கையில பல சம்பவங்கள் வந்து போயிட்டே இருக்கு. இது சில வேளை நம்மளை வழிமாற்றி போடும், திசை மாற்றி போடும். அப்போ அதுக்கெல்லாம் நம்ம தப்பிக்கணும்னா, ஏன்னா இது டக்குன்னு நடக்கக்கூடியது இல்லை. கதவு திறந்தாச்சுன்னா பட்டுன்னு உள்ள போயிடணும், இல்லைன்னா உடனே கதவு முடியும். அப்படி போகணும்னா நம்ம டெய்லி ஒவ்வொரு நிமிஷமும் இயேசுவே இயேசுவே பரிசுத்த ஆவியானவரே சொல்லி சொல்லி அந்த கிருபைக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சொன்னார், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படியாக அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். நான் எல்லாம் ஊழியம் செய்யறேன், ஆனா என் ஆசையெல்லாம் என் கவனம் எல்லாம் என்னதுன்னா, நான் எப்பவுமே யாருக்குள்ள இருக்கணும், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனா காணப்படும். படிக்கிறீங்க, பரீட்சை எழுதுறீங்க, வேலை செய்றீங்க, தொழில் செய்றீங்க, விவசாயம் செய்றீங்க, பல காரியம் செய்றீங்க. ஆனா எதை செய்தாலும் கிறிஸ்துவுக்குள் சொல்லுங்க, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இருக்கிறவன் என்று காணப்படணுங்கிறார். நான் இருந்தா மட்டும் போதாது, உலகத்துக்கு நான் சாட்சியா இருக்கணும். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன் என்று காணப்படணும். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்குள் இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களை சேர்க்கறதுக்கு தான் இயேசு வரார். கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா பட்டுன்னு தூக்கிட்டு போயிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் இருக்கணுமே. ஆமென். சில வேளை ஃப்ளைட்ல ஒரு ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி இன்னொரு ஏர்போர்ட் போய் இறங்கிட்டு அங்கிருந்து இன்னொரு ஃப்ளைட் பிடிச்சி போ, இடையில ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் தான் இருக்கும். ஆனால் பாருங்க, நம்ம தூக்கிட்டு போகிற இந்த சூட்கேஸ் எல்லாம் நம்ம முதல்ல ஏர்போர்ட்லேயே செக்இன் பண்ணி உள்ளே விட்டுருவோம். அவன் கடைசியில் நம்ம போய் சேர்ற இடத்துல தான் நம்மளுக்கு டெலிவரி பண்ணுவான். அதில் ஆச்சரியம், நம்ம இந்த இடையில நடுவில் ஒரு ஏர்போர்ட்டில் போய் இறங்கி ஏறுறோமே, ஃப்ளைட்டெல்லாம் மாறுறோமே, அதில் நம்ம லக்கேஜை பற்றி நம்ம கவலைப்படாண்டாம். அது அவன் பொறுப்பு. அந்த பேக்கேஜை கரெக்டாக அவன் வைக்க வேண்டிய கன்சோலில் வச்சிருவான். அது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃப்ளைட்லேருந்து இறக்கி அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே கொண்டு வச்சிருவான். நம்ம போய் இறங்கும் போது அது கூடவே இருக்கும். அல்லேலூயா. அப்போ அதுதான் விஷயம். அந்த லக்கேஜ் எப்படி மிஸ் ஆகாம அங்கே சேருது, எப்படி இந்த இவ்வளவு நேரத்துக்குள்ள டக்குன்னு வைக்கப்பட வேண்டிய இடத்துல வைக்கப்படுது, ஏற்றப்பட வேண்டிய ஃப்ளைட்ல ஏற்றப்படுதுன்னா, அது அந்த குறிப்பிட்ட கன்சோலுக்குள்ள ஏறிடுச்சு. அந்த பார்சல் அந்த இதுக்குள்ள அது ஏறிடுச்சு, அதுக்குள்ள அது இருக்கிறதுனால அதை பற்றி கவலை இல்லை, அது கரெக்டா அங்கே ஏற்றிடுவார்கள். அல்லேலூயா. இதே மாதிரி தான் நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு கரெக்டா உள்ள ஏற வேண்டிய இடத்துல உள்ள ஏறி உட்கார்ந்துக்கிட்டோம்னா அதுக்கு பிறகு கவலையே இல்லை. கரெக்டா அங்கே எக்காலம் துணிக்கும் பொழுது ஆவியானவர் அங்கே கொண்டு வச்சிருவார். அல்லேலூயா. அங்கே கொண்டு சேர்த்துருவார். அல்லேலூயா. தேவ மக்களே, நம்முடைய பிரயாசம் அல்ல, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படணும். அதுதான் நாம செய்ய வேண்டிய வேலை. அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். ஆமென். நீங்க அநேகர் சபைக்கு வரும் பொழுது கிறிஸ்து என்கிற ஒரு கோட்டை போட்டுட்டு அதுக்குள்ள வாரீங்க, சபையை விட்டு வெளியே போகும்போது கோட்டை கலத்தி சபையிலே போட்டு போயிடுறீர். சிலர் பைபிளையே சபையில் வச்சுட்டு போயிடுறான். யாரெல்லாம் அப்படி போறிய? பைபிளை கொண்டு இருந்த இடத்துல வச்சுட்டு போயிடுற. இல்லைன்னா அந்த அந்த இடங்கள்லாம் பார்த்தா கொஞ்சம் பைபிளும் கொஞ்சம் பாட்டு புக்கும் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னாடி ஒருக்கா சொன்னேன்னு ஞாபகம், எதா பார்த்தா நாங்கள் எடுத்து மாற்றிடுவோம். அப்புறம் அடுத்த நாள் நீங்கள் புதிய பைபிள் தான் கொண்டு வரணும். இது என்ன பழக்கம் இது? ஒரு பைபிளை கையில் தூக்கிட்டு போக முடியாதா? தூக்கிட்டு வர முடியாதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படியெல்லாம் செய்யாதிருங்கள். அதே மாதிரி கிறிஸ்துவையும் வச்சுட்டு போயிடுவார்கள் சிலர். கிறிஸ்துவையும் சபை ஆராதனையோடு முடிச்சுட்டு போயிடுவார். அப்படி செய்யாதிருங்கள். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் இருங்கள். அல்லேலூயா. அதே வசனத்தில் பவுல் இன்னும் சொல்லுவாரு, நான் எப்படியாயிலும்
உயிர் தெழும்போதற்கு தகுதி பெறணும் அப்படிம்பார். ஆமென். அவர் அது சொல்லும் போது அவர் அப்போஸ்தலர், அநேக சபைகளை கட்டினவர். அப்ப சொல்றாரு, நான் எப்படியாயிலும் உயிர் தெழுவதற்கு தகுதி அடையணும். ஆரம்ப விசுவாசத்துல சொன்னார்னா சரி, இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்காரு, பாவம் இப்பதான் நல்ல பிரயாசப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றாரு, வளர்றாரு, அதனால சொல்றாரு எப்படியாவது உயிர் தெழும்பீரணுமே, விடுபட்டுற கூடாதுன்னு சொல்றார். அவர் எப்ப சொல்றாருன்னா நல்ல முதிர்ந்த அனுபவத்துல சொல்றார். அல்லேலூயா. அப்போ நமக்கு எவ்வளவுதான் ஒரு மெச்சூரிட்டி, ஒரு முதிர்ச்சி, ஒரு அனுபவங்கள் எல்லாம் இருந்தாலும் அதுக்கு தகுதியா வாழ வேண்டும். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்றேன், அது மட்டும் போதாது. நான் பைபிள் வாசிக்கிறேன், அது மட்டும் போதாது. நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன், ஊழியம் செய்யறேன், நற்கிரியை செய்யறேன், அது மட்டும் போதாது. நீ கிறிஸ்துவுக்குள் எப்போதும் இருக்கணும், சத்தியத்துக்குள் இருக்கணும், சத்தியங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அப்பதான் உயிர் தெழும்போதற்கு தகுதி. இனி ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன், வேறுபட்டு பரிசுத்தமா வாழ்றேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன், எல்லாம் செய்தாலும் நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாயா? உள்ளம் கிறிஸ்துவுக்குள் உண்மையா இருந்து கொண்டிருக்கிறதா? இல்ல இதையெல்லாம் ஒரு கடமையா நிறைவேற்றிட்டேன், அதனால கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்வார், அப்படி இல்லை. இதெல்லாம் இருக்கும் போதே உயிர் தெழும்போதற்கு தகுதி பெற வேண்டும் என்றால் கடைசி மூச்சு வரை கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சோ இது முக்கியம். சரி, மின்னலை போல இயேசு வருவார், சடுதியில் வருவார், இமைப்பொழுதில் வருவார். ஆகாயத்தில் தோன்றி பூமியிலே தன்னுடைய கிரியை ஒருமைப்பொழுதில் செய்கிற மின்னலை போல இயேசுவும் ஆகாயத்தில் தோன்றும் பொழுது ஒரு இமைப்பொழுதில் அவருடையவர்களை தம்மோடு சேர்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. மேகத்தில் தோன்றும் மின்னொளியில் மகிமை கிறிஸ்து வெளிப்படுவார். மேகத்தில் தோன்றும் மின் ஒளியில் மகிமை கிறிஸ்து வெளிப்படுவார். தூதர் துனி ஆரவாரத்துடன் தேவய காலம் முழங்கிடுமே. தூதர் துனி ஆரவாரத்துடன் தேவய காலம் முழங்கிடுமே. கர்த்தர் இயேசு வருவார், நித்தம் காத்து தவிக்கும் தேவ புத்திரர் களிப்பாய் வானத்தில் சேர்ந்திடவே, களிப்பாய் வானத்தில் சேர்ந்திடவே. கர்த்தர் இயேசு வருவார். அல்லேலூயா. இந்த ரகசிய வருகை குறித்த இரண்டாவது ஒரு உவமை திருடனை போல, மின்னலை போல என்ற ஒரு உவமை. இரண்டாவது திருடனை போல அப்படி சொல்லியிருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 5:1-2. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. அடுத்து மத்தேயு 24:43-44 வசனங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய நாள் திருடன் வருகிறது போல வரும். ஏன்னா அந்த நாளை குறித்து ஆண்டவர் சொல்ல மாட்டார். திருடனுடைய வரவு அப்படின்னு சொன்னா அவன் சொல்லிட்டு வரமாட்டான், நிச்சயமா என்ன செய்ய மாட்டான், சொல்லிட்டு வரமாட்டான். அதுதான் விஷயம். நாள் நேரம் அது அறிவிக்கப்படாது. திடீர்னு திருடன் வருவது போல யாரும் நினையாத நேரத்தில், இந்த நேரத்தில் ஒருவேளை வருவானோ திருடன் அப்படின்னு நினைச்சா எல்லாரும் கொஞ்சம் விழித்திருப்பாங்க. ஒருவரும் சற்றும் நினையாத நேரத்தில் தான் திருடன் வருவார். அதே மாதிரி தான் ஆண்டவருடைய வருகையின் நாள் இருக்கும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய வருகை, இந்த ரகசிய வருகை
நாள் நேரம் இவைகள் நமக்கு சொல்லப்படாமல் வரும், நடைபெறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சமாக சொல்லியிருந்தாருன்னா எல்லாரும் ஆயத்தமாயிடலாம். ஆனால் இது சொல்லவே மாட்டார், மாமூலாக இருக்கும். இப்போ மத்தியானத்தில் அவர் வராருன்னா காலையில் என்னைக்கு விடிகிற போலாம் விடியும். எல்லாரும் தங்கள் தங்கள் வேலைக்கு சாதாரணமாக தான் போவார்கள், ஒரு வித்தியாசம் தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு இமைப்பொழுதிலே அவர் வருவார். அல்லேலூயா. ராத்திரி வரப்போகிறார்னா ராத்திரி தூங்கும்போது என்னமோ ஒரு வித்தியாசம் தெரியும்? இல்லை, ஒன்றுமே தெரியாது. அந்த இமைப்பொழுது வரைக்கும் ஒரு வித்தியாசம் தெரியாது. உலகம் இருந்த வண்ணமாய் இருக்கும், செயல்கள் நடந்த வண்ணமாய் நடந்து கொண்டிருக்கும். யாருமே எதிர்பாராத வேளையிலே, ஒருவரும் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். அல்லேலூயா. எனவே நாம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். கிறிஸ்துவின் வருகைக்கு தகுதியா இருக்கணும், கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனவே இரவு தூங்கும் முன்னாடியும் ஆயத்தத்தோடு தூங்க சொல்லுவோம். அந்த நாளிலே ஏதாவது தூசிப்பட்டிருக்குமா, மாசுபட்டிருக்குமா, கரைகள் உண்டாயிருக்குமா, என் வாழ்க்கையில் என் சிந்தனையில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒருக்கா கூட சிலெல்லாம் பாருங்க, காலில் எழும்பினோடனே நல்லா தங்களை சுத்திகரித்து கொண்டு தான் கடமைக்குள் பிரவேசிப்பார்கள். எல்லாரும் முகம் கழுவோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் முகத்தை தண்ணியில் காட்டிட்டு வருவார்கள், சிலர் நல்லா சுத்திகரிச்சுட்டு வருவார்கள். ராத்திரி கூட சிலர் தூங்க போக முன்னாடி நல்லா எல்லாம் கால் கை முகம்லாம் கழுவிட்டு போய் தூங்குவார். நல்ல பழக்கம்தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியே போயிட்டு வந்தால் சிலர் நல்லா குளிச்சுட்டே தூங்குவார். சில இடத்துல அந்த பழக்கம் இருக்கு, ஒரு நாளைக்கு 2-3 தடவை கூட குளிக்கிறார்கள். ஆச்சரியம், தண்ணி தான் கர்த்தர் நல்லா தரணும். அல்லேலூயா. மற்றபடி அவர் செய்கிறது நல்ல காரியம்தான், அடிக்கடி சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனா இதே மாதிரி நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தான், தகுதி இருக்கு. அந்த ரட்சிப்பு, அபிஷேகம், ஞானஸ்நானம், வேறுபாடு, உபதேசம், கைக்கொள்ளுதல், கர்த்தருடைய பந்தி எல்லாத்திலையும் தரித்திருக்கிறோம். அதே வேளையில் இன்னைக்கு நான் ஆயத்தமா இருக்கேனா, இந்த ராத்திரி நான் ஆயத்தமா இருக்கேனா, இந்த பகல் நான் ஆயத்தமா இருக்கேனா, நான் வெளியே போயிட்டு வந்தனே நான் ஆயத்தமா இருக்கிறேனா, இப்படி அடிக்கடி நம்மை ஆயத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு அடிக்கடி ஒரு சுத்திகரிப்பு நமக்கு தேவை. ஏதோ ஒன்று எனக்குள் வந்து விட்டதா, அது என் மனசுல ஒரு கரை போல இருக்கிறதா, சரி பார்ப்போம் அப்படின்னு அதை ஒதுக்கி வைக்க வேண்டாம். கரை போல தோன்றிடுச்சு இல்லையா, அப்ப அதுக்காக ஆண்டவர்கிட்ட பேசுவோம், அது கிளியர் பண்ணி கொள்ளுவோம். அல்லேலூயா. இது அதாவது பொல்லாங்காய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி இருக்கு, விலகுங்கன்னு சொல்லி இருக்கு. இனி இது பொல்லாங்க இல்லையான்னு ஒரு ஆராய்ச்சி பண்றதை விட அது என் மனசுல அது பொல்லாங்கன்னு தோணிருச்சு, அப்ப அதுல இருந்து நான் விடுதலை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அதல்லவா ஞானம். ஆகவே இப்படி எது எது என் மனசுக்குள்ள வருது, ஐயோ எனக்கு ஆவியில ஒரு 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 கட்டு போல இருக்கே, ஆவியில இருந்த சந்தோஷம் மங்கி போயிட்டு, உள்ளத்துல இருந்த அந்த ஒரு விடுதலை இல்லையே, அப்பெல்லாம் உடனே கர்த்தரிடத்துல பேச ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. பேச ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கும் நமக்கு இடையில என்ன வந்திருக்கோ அதை உணர்த்துவார், அது சரிப்படுத்தி தருவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நேரமும் நாளும் தெரியாதபடியினால் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியம். அடுத்து பாருங்க, திருடன் வீட்டுக்குள்ள வந்து சும்மா என்னதையோ பொருள் எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டான். விலையேறப்பட்ட பொருட்களை கண்ணு வைத்து கரெக்டா அதைத்தான் என்ன செய்வான், எடுத்துட்டு போ. நிறைய பொருள் கிடக்கும், ஒரு மர சாமானம் கிடக்கும், இரும்பு சாமானம் நிறைய கிடக்கும். அதெல்லாம் தூக்கி சுமந்துட்டு போக முடியுமா? அதெல்லாம் தேவையா அவனுக்கு? இல்லை, நேராக பீரோவை தான் போய் தரப்பாப்புல. பீரோவில் தான் விலையேறப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அப்போ உங்க வீட்டில் வந்து எல்லாத்தையும் வாரி எடுத்துட்டு போறதுக்கு வாரதில்லை திருடன். திருடன் வந்தால் அந்த திருடனுக்கு வேண்டியதை மட்டும்தான் என்ன செஞ்சுட்டு போவான், எடுத்துட்டு போவான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாள் திருடன் வருகிற விதமா இருக்கும் என்று சொல்லும் பொழுது, இயேசு ஆகாயத்தில் வரும் பொழுது ஊர்ல உள்ள எல்லாத்தையும் கட்டி இழுத்துட்டு போறதுக்கு வரல, அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட விலையேற பெற்ற ஆத்துமாக்களை மட்டும் தம்மோடு சேர்த்துக் கொள்ள வருகிறார். அல்லேலூயா. செலக்டட், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள்.
தகுதி உள்ளவர்கள், ஆயத்தமா இருக்கிறவர்கள், விழித்திருக்கிறவர்கள் இந்த கூட்டத்தை இந்த கூட்டத்தை தம்மோடு சேர்க்கும்படிதான் இயேசு வருகிறார். அல்லேலூயா. சோ அந்த விலையேற பெற்ற ஆத்துமாக்கள், எல்லாருக்கும் ஒரு ஆத்துமா இருக்கு, எல்லா ஆத்துமாவும் விலையேற பெற்றதில்லை. புரியுதா உங்களுக்கு? இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஆத்துமா அது விலையேற பெற்றது. இனி அந்த ஆத்துமாவுக்குள்ள அவர் பரிசுத்த ஆவியை ஊற்றுகிறார், அது மிக விலையேற பெற்றதாய் மாறுகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த நாளிலிருந்து இந்த ஆத்துமாவை இன்னும் ஒரு விலையேறப்பெற்ற கல்லை பட்டை தீட்டி இன்னும் மிகவும் விலையேறப்பெற்றதாய் மாற்றுவது போல நம்முடைய ஆத்துமாவை இன்னும் பல பாடுகளுக்கு உட்படுத்தி பல நெருக்கங்களுக்குள்ள கொண்டு வந்து தீட்டி பிரகாசமாக்குகிறார். ஹல்லேலூயா. அந்த பிரகாசமாக்கப்பட்ட விலையேறப்பெற்ற ஆத்துமா, அந்த ஆத்துமாக்களை தேடிதான் இயேசு வருகிறார். அல்லேலூயா. இப்ப திருடனை போல அவருடைய வருகை இருக்கும்னு சொன்னா, ஒன்று சடுதியா இருக்கும், நினையாத வேளையில் இருக்கும், சொல்லிவிட்டு வரமாட்டார். இரண்டாவது விலையேறப்பெற்ற ஆத்துமாக்களை, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை சேர்த்து கொள்ள வருகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவின் வருகை சீக்கிரமா இருக்கிறது. மின்னல போல இருக்கும்னு பார்த்தோம். திருடன் வருகிறது போல அந்த வருகை இருக்கும் என்று பார்த்தோம். அந்த வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டன. திடீர்னு வந்துருவாரு. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றது. அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். அவர் வரும் வேளையை அறியார், பிதா மட்டுமே அறிவார். மேக மீதில் ஆமென். அல்லேலூயா. இதுல இன்னொரு காரியத்தை கூட சேர்த்து சொல்றேன். மணவாளனை போல வருவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆகாயத்தில் வருவது மின்னலை போல டக்கென்று வருவார். இரண்டாவது திருடனை போல உள்ள வருகை, நினையாத நேரத்தில் வருவார். விலையேறப்பெற்றவைகளை சேர்த்து கொள்ள வருவார். மூன்றாவது மணவாளனை போல வருவார். மத்தேயு 25:6 நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்படியே 10 அப்படியே அவர்கள் வாங்க போன போது, எண்ணெய் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. 13 மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள், விழித்திருங்கள். அல்லேலூயா. இந்த ரகசிய வருகையில் முதல் பாயிண்ட்ல நம்ம தியானிச்சோம், தகுதி அடையுங்கள், தகுதியா இருங்கள். ரெண்டாவது பாயிண்ட்ல தியானிச்சோம், ஆயத்தமா இருங்கள். மூன்றாவது பாயிண்ட்ல விழிப்போடு இருங்கள். இந்த 3 வார்த்தையும் ரொம்ப முக்கியம். கடைசி காலத்தில் வாழுகிற தேவ மக்கள் இந்த தகுதியை இழந்துடக்கூடாது. அந்த தகுதி என்பது திடீர்னு ஒரு நாளில் வர்றதில்லை. ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம், வேறுபாடு என்று அது வரிசையாக வரும். அதான் நம்ம தகுதி. அந்த தகுதியில் நிலைன்னு இருக்கணும், தகுதியை இழந்துடக்கூடாது. அடுத்தது ஆயத்தம். ஆயத்தம் சொன்ன இல்லை, சின்ன சின்ன ஒரு அழுக்குப்பட்டாலும் எல்லாம் தட்டி தூசியெல்லாம் தட்டி சரிப்படுத்தி ஆயத்தம் ஆயத்தம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மூன்றாவது விழிப்பு. விழிப்பு, நல்ல விஜிலண்டா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். நம்ம சுற்றி நடக்கிறது என்ன என்பது குறித்த விழிப்பு, நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன போயிட்டு இருக்கு என்கிற குறித்த விழிப்பு, நம்ம சிந்தனையில் என்னெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய அதை குறித்தும் ஒரு விழிப்பு, எல்லாவற்றை குறித்து ஒரு விழிப்பு இருக்கணும். இந்த உலக நாட்டில் என்ன நடக்கு, அரசியல்ல என்ன நடக்கு, இதெல்லாம் குறித்து ஒரு விழிப்பு இருந்தா தான் இயேசுவின் வருகைக்கு நாம ரெடியா இருக்க முடியும். அல்லேலூயா. ஏன் உலகத்தையும் அரசியலையும் சொல்றேன்? அவைகளிலே கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்கள் நிறைவேறி கொண்டே இருக்கின்றன.
ஆமென். இப்ப வசனம் படிக்க படிக்க அவைகளையும் கொஞ்சம் கவனித்து விழிப்போடு இருக்கணும், விழிப்போடு இருக்கணும். விழிப்புகள் நம்ம வாழ்க்கையில எப்படியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க, சபையின் நிலவரங்கள் எப்படி இருக்கிறது, எல்லாத்த பற்றி ஒரு விழிப்பு நமக்கு இருக்கணும். விழிப்பா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த 10 கன்னிகைகளிலே 5 கன்னிகைகள் தகுதியுள்ளவர்கள், ஆயத்தமாக இருந்தவர்கள், விழித்திருந்தவர்கள். அல்லேலூயா. மற்ற 5 பேர் அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று அந்த கைவிடப்பட்ட கன்னிகளை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் தகுதியெல்லாம் இருந்துச்சு, ஆயத்தமும் இல்லை, விழிப்பும் இல்லை. அவள் தகுதி இருந்தது, அவர்களும் போய் காத்திருந்தார்கள். அதே வேளையில் ஆயத்தம் சொல்றது அந்த கூடுதல் எண்ணெய் கையில் இல்லை. எண்ணெய் கையில் இல்லாதனால தான் கடைசியில் என்ன பண்ணாங்க, நடுராத்திரி போய் கடையை தட்ட வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு வந்துச்சு. அங்கே போய் எண்ணெயை தேடிட்டு வர்றதுக்குள்ள மணவாளன் வந்து விட்டார், இவர்கள் சேர்ந்து விட்டார்கள், கதவு அடைக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. ஆயத்தம் இல்லை, விழிப்பும் இல்லை, விழிப்பும் இல்லை. ஒரு விழிப்பு அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார். திடீர்னு நம்ம சத்தம் கேட்டோன்னே எழும்புவோம், எழும்பின உடனே நமக்கு இது வேணும் அது வேணும் என்கிற விழிப்புணர்வு அவர்களுக்கு இருந்திருக்கணும். அது அவர்களுக்கு இல்லாமற் போயிற்று. எனவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த மணவாளன் உடைய வருகை, வானத்தில் அவர் வரும்பொழுது அவருடைய மணவாட்டியை அவர் தம்மோடு கூட சேர்த்து கொள்ள போகிறார். அல்லேலூயா. அவருடைய மணவாட்டி என்பது அவருக்காக இந்த உலகத்திலே ஆயத்தமாகி கிறிஸ்துவுக்கென்று நியமிக்கப்பட்ட கன்னிகையாக அவருக்கென்று ஆயத்தமாகி கொண்டிருக்கிற ஒரு மக்கள் கூட்டம், அதுதான் சபை. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறார் வந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 2:47 படிக்கிறோம். அந்த சபையைத்தான் கர்த்தர் தன்னோடு சேர்க்க போகிறார். எப்படி சேர்ப்பார்? ஒரு மணவாளன் தன் மணவாட்டியை தன்னோடு சேர்ப்பது போல கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூட்டமாகிய சபையை தன்னோடு சேர்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. அதற்காகவே இயேசு ஆகாயத்தில் சீக்கிரமாய் வெளிப்பட போகிறார். இன்னொன்று, மணவாளன் என்று சொல்லப்பட்ட இன்னொரு விஷயம், அடுத்தது 7 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை பிதாவின் சன்னிதானத்திலே கிறிஸ்துவோடு கூட 7 ஆண்டுகள் மகாபெரிய இளைப்பாறுதலோடு சந்தோஷத்தோடு இருக்க போகிறது. அது ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து என்று உவமையாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மணவாளனாக வருவார், மணவாட்டியை தன்னோடு சேர்த்துக் கொள்வார். அப்புறம் 7 ஆண்டுகள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து அது சிறப்பாக நடக்கும். இதனால் இயேசுவின் இந்த வருகை, நம்மை சேர்த்து கொள்ள வருகிற ரகசிய வருகை ஒரு மணவாளனுக்கு ஒப்பாக இருக்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மணவாளனோடு சேர்க்கப்பட வேண்டும் என்றால் சபையே, நீ உலகம் என்ற அந்த அந்நியனோடு தொடர்பு வச்சுட்டு இருக்க கூடாது. உலகம் என்கிற அந்நியனை விட்டுவிட்டு இந்த மணவாளனாகிய கிறிஸ்து இயேசுவில் மட்டும் நீ சேர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. மணவாளனை நேசிக்கணும், மணவாளனோடு பற்றா இருக்கணும். இந்த பக்கம் மணவாளனுடைய கையை பிடிச்சிட்டு அந்த பக்கம் உலகம் என்கிற அந்நிய புருஷனுடைய கையை நீ பிடிச்சேன்னா, அதான் இயேசு சொன்னார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உன்னால் முடியாது. நீ கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உன்னால் முடியாது. நீ ஒன்றில் கிறிஸ்துவை பின்பற்று, இல்லைன்னா உலக பொருளுக்கு பின்னால போயிரு. என்னை பின்பற்றி வந்துவிட்டு உலக பொருளுக்கு மேல கையை கொடுத்துட்டு இருந்தேன்னா இது சரி வராது, விவாகத்துக்கு சரி வராது. விவாகம் என்று சொன்னா ஒரு புருஷன் தான். அப்போ அந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும். சபை உலகத்தில் கை கொடுத்து இந்த பக்கம் இயேசுவிடத்திலும் கை கொடுத்து வாழ முடியாது. இயேசுவின் கரம் பிடித்து மட்டுமே சபை முன் செல்ல வேண்டும். அல்லேலூயா. அதே வேளையில் உலகமாகிய தளத்தில் தான் கிறிஸ்துவின் கரம் பிடித்து சபை நடக்கிறது. ஆமென். உலகத்தை அழிச்சிட்டு போட்டுற முடியாது. உலகத்தை விட்டு இப்பமே போய் ஆகாய மண்டலத்தில் நின்று வாழ முடியாது. உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஆனால் கிறிஸ்து என்ற மணவாளனுக்கு உண்மை உள்ளவர்களாய், அவர் கரத்தை மட்டும் உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய், உலகத்தை வாழ்வுக்காக மட்டும் பயன்படுத்தி, ஆனால் உலகத்தோடு நம்முடைய உள்ளம் ஒட்டி போகாதபடி நம்மை காத்து வெற்றியாய் வேறுபட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்தால்தான் நீ மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியா இருக்க முடியும். அல்லேலூயா. ஒட்டுமொத்த சபையை மணவாட்டின்னு சொல்லும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் சேர்ந்தது தான் சபை. அல்லேலூயா. அப்ப அந்த மணவாட்டியினுடைய அனுபவம்
எனக்குள்ளும் இருக்கணும், ஒரு ஆணுக்குள்ள இருக்கணும், பெண்ணுக்குள்ள இருக்கணும், எல்லாருக்குள்ளயும் இருக்கணும். எல்லாரும் இயேசுவுக்கு ஒரு மணவாட்டி என்கிற ஸ்தானம். ஆனா தனித்தனி மணவாட்டிகள் அல்ல, எல்லாரும் சேர்ந்த கூட்டத்துக்கு தான் மணவாட்டின்னு அவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த காரியத்திலும் நம்முடைய மணவாளன் இயேசுவை நாம் எந்த நேரத்திலும் சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். அப்படின்னா இப்பவுமே நம்ம மணவாளனோடு பற்றுதலா இருக்கணும், அவர் கரம் பிடித்து நடக்கணும், அவருக்காக அவரை பற்றின நினைவோடு வாழணும். அல்லேலூயா. கல்யாணம் ஆன உடனே, கல்யாணத்துக்கு என்கேஜ்மெண்ட் ஆன உடனே அதுக்கு பிறகு 2 வீட்லையும் இதே தான் பேச்சா இருக்கு. அந்த பிள்ளை இருக்கிற வீட்டில் தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் உடனே மணவாளனை தான் சொல்லுவார்கள். இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா எப்படி அங்கே போய் வாழ போறா அப்படிம்பார்கள். இல்லைன்னா ஏதோ நல்ல காரியம் செஞ்சுட்டா ஏம்மா உனக்கு வரப்போறேன் கொடுத்து வச்சவன்றுவார்கள், என்னத்தையாவனு சொல்லுவார்கள். இல்லைன்னா இதெல்லாம் இப்படி செய்யக்கூடாது, நீ இப்படி செய், இனி அங்கே போய் இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும், அப்படி திருத்துவார்கள். அப்படிதானே? அல்லேலூயா. இந்த வேலையை தான் பரிசுத்த ஆவியானவர் செஞ்சிட்டு இருக்கார். நம்மளுக்குள்ளே இந்த வேலையை தான் அவர் செய்யறார். அவரை பற்றி பரிசுத்த ஆவியானவருக்கு நல்லா தெரியும். அவர் பிதாவின் ஆழங்களை அறிந்தவர், இயேசு கிறிஸ்துவுடைய சகலத்தையும் அறிந்தவர். அப்போ அவருக்கு எல்லாம் தெரிஞ்சனால அவர் எப்போ சொல்லிக்கிட்டே இருப்பார், நீ இப்படி செய்யாத அப்படி செய். ஏன்னா அங்கே போனா அவருக்கு இதான் பிடிக்கும், நீ பிடிக்காததை செஞ்சு பழகாத. அதுதான் சபைக்கு கிடைக்கிற உபதேசம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம சபையில் கிடைக்கிற உபதேசம், வேதத்தை வாசிக்கும் பொழுது கிடைக்கிற சத்திய உபதேசங்கள் எல்லாம் நம்ம உள்ள எடுத்து இயேசு பிரியமா மாறிக்கிட்டே இருக்கணும். அதான் மணவாளனை சந்திக்க போகிற மணவாட்டி செய்ய வேண்டிய காரியம். ஆமென். சில மணவாட்டிகள் இப்போ என்னன்னா, அவரை எப்படி ஒரு மட்டு கட்டலாம், கல்யாணம் ஆன உடனே அவரை நம்ம பாக்கெட்டில் எப்படி போடலாம், அவரை எப்படியெல்லாம் செய்ய வைக்கலாம், இப்படி ரெடி ஆகிறார்கள் இந்த காலத்தில். அது சரியா? மற்றவர்களுக்கெல்லாம் சரியா தோணுதா? ஆமென். பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, மனைவிகள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியணும், புருஷர்களை குடும்பத்தின் தலையாய் கொண்டு வாழணும். அல்லேலூயா. சிலர் இன்னைக்கெல்லாம் அவங்க ரெடி பண்ண தான் பார்க்குறாங்க. இதனால தானே ஏகப்பட்ட டைவர்ஸும் அது இதுவும் பிரச்சனையுமா போயிட்டு இருக்கு. அர்ப்பணிக்கிறது இல்லை, ஒப்பு கொடுக்கிறது இல்லை. அவர் விருப்பத்துக்கு நான் மாறணுமே என்கிற சிந்தை இல்லை. ஏன் அவர் மாறப்படாது, ஏன் விருப்பத்துக்கு ஏன் அவர் செய்யக்கூடாது, இந்த நிலைமையில போகுது. இதே தன்மை தான் அங்கேயும் வரும். இயேசுவை தங்களுக்கு நேராக திருப்ப முயற்சிக்கிறார். இன்னைக்கு அதுதானே நடக்குது நிறைய இடத்துல. ஒரே ஜெபம், இயேசுவே இதை செய்யும், இயேசுவே அதை செய்யும், இயேசுவே அதை செஞ்சிடாதையும், இயேசுவே இதை இப்படிதான் நீர் செய்யணும். ஐயோ, அவரை படுத்துகிற பாடு ஜெபம் என்கிற பேர்ல. நீங்களும் யாராவது அப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியா மாறுங்க. ஆமென். சாமுவேல் கேட்டார், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அதல்லவா மணவாட்டியின் அனுபவம். சவுல் சொன்னார், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர். அதல்லவா மணவாட்டியின் அனுபவம். ஆமாதானே? அல்லேலூயா. அதனால நம்ம இயேசுவிடத்திலே நெருங்கும் பொழுதெல்லாம் இயேசுக்கு பிரியமா நாம மாறணும் என்கிற முழு இருதயத்தோட இருக்கணும். இயேசுவை பிடிச்சி என் விருப்பத்தை நடப்பிக்கணும் என்கிற தன்மை வரவே கூடாது. அது நடக்கவும் செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மணவாளனுக்கேற்ற மணவாட்டியாய், மணவாளனுக்காக ஆயத்தமாக கூடிய ஒரு மணவாட்டியாக ஒவ்வொருவரும் காணப்படுவோமாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இனி 3வது அல்லது கடைசி பகுதி, 2ஆம் வருகை. இயேசு ஆகாயத்தில் வந்து பரிசுத்தவான்களை சேர்த்து கொண்டு 7 வருட ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து முடிந்து, பூமியிலே 7 வருட அந்திகிறிஸ்துவின் ஆட்சி முடிந்து, மறுபடி பரலோகத்திலிருந்து மணவாட்டியோடு தேவ பிள்ளைகளோடு இயேசு இறங்கி
உயிரோடு இருக்கிறார். பாபிலோன் ஆட்சி நடக்குது, அதை தலை என்று காண்பித்தார். பிறகு படிப்படியாக பாபிலோனியருக்கு அடுத்து எழும்பின மேதிய பெர்சியா ஆட்சி, கிரேக்க ஆட்சி, ரோமா ஆட்சி, அதுக்கு பிறகு எழும்புகிற கூட்டணி ஆட்சிகள், அதுக்கு பிறகு வரக்கூடிய அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, அதுக்கு பிறகு வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி. அல்லேலூயா. அதை பற்றி தான் இந்த கடைசி அந்த காரியம் சொல்லுது. இந்த களிமண்ணும் இரும்புமா இருக்கிற கலப்பட ஆட்சி, இந்த கூட்டணி ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிற காலத்திலே ஆண்டவர் இயேசு வருவார். அவர் எப்படி வருவார்? ஒரு கல் உருண்டோடி வருவது போல பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். அல்லேலூயா. அந்த கல் வந்து இந்த சிலையை மோதும். இதுவரைக்கும் உலகத்துல ஆண்ட சகல ஆட்சிகளுக்கு ஒரு முடிவை கட்டும். அல்லேலூயா. இனிமேல் மனித ஆட்சி இல்லை, இனி மனுஷனுடைய கையிலே உள்ள ஆட்சி இந்த பூமியில முடிஞ்சு போயிற்று என்று சொல்லி அந்த சிலை முழுவதையும் அவருடைய பாதத்திலே மோதி எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி விடும். அப்புறம் இந்த மனுஷன் எழும்பி ஒரு ஆட்சி கிடைக்குமான்னு இடம் தேடினாலும் அவனுக்கு கிடைக்காது. அவனுக்கு இடமே கிடையாதபடி அவன் இந்த பதற போல, காற்று பறக்கடிக்கிறது போல மனித ஆட்சிகள் முடிந்து போகும். அல்லேலூயா. உன்னதமான தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவினுடைய நல்லாட்சி 1000 ஆண்டுகள் இவ்வுலகத்தில் நடக்கும். அல்லேலூயா. சோ அதுக்கு தான் ஒரு கல் புரண்டு வந்து அந்த சிலை, அந்த உலக ராஜ்யங்களாகிய சிலையை உடைத்து முற்றிலும் சுக்குநூறு ஆக்குனது போல இயேசுடைய 2ஆம் வருகையிலே அதோடு மனித ஆட்சிகள் முடிந்து போகும். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே ராஜாதி ராஜாவா எருசலேமில் வீற்றிருந்து 1000 வருஷங்கள் இந்த உலகத்தை அரசாட்சி செய்வார். அல்லேலூயா. அந்த கல் எப்படி சிலையை மோதும்? அர்மகதோன் யுத்தம் நடக்கும். இயேசு இறங்கி வரும் பொழுது ஒலிவ மலையில் அவர் கால் வைத்த உடனே அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் வலுசற்பமும் சேர்ந்து அவருடைய கூட்டணி ராஜாக்களை சேர்த்து கொண்டு ஒரு பெரும் திரள் கூட்டமாக அர்மகதோனிலே கூடி இயேசுவை எதிர்ப்பார்கள். அப்பொழுது இயேசு தன் வாயின் பட்டயத்தால், தன் வாயின் வார்த்தையால் இந்த சத்துருக்களை ஜெயிப்பார். அல்லேலூயா. அதுதான் அந்த கல் சிலையை மோதுகிறது. கடைசியா உடைந்து விழுகிறது அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம். அதோடு எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டாகிவிடும். அப்படி அந்த கல் வந்து அந்த சிலையின் பாதத்தை மோதி உடைக்கிற அர்மகதோன் யுத்தம் நடந்து முடிந்த உடனே ஆண்டவர் இயேசு ஜெயம் எடுத்து அந்தி கிறிஸ்துவுக்கும் கள்ள தீர்க்கதரிசிக்கும் முடிவு கட்டி அக்கினி கடல்லே தள்ளி போட்டு பிசாசாகிய வலுசற்பத்தை 1000 வருடங்கள் சிறை வைத்து விட்டு இந்த உலகத்தில் அரசாட்சி செய்வார். அல்லேலூயா. இதை குறித்து சொல்லப்படுகிற இந்த அருமையான காரியம்தான் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் புரண்டோடி வரும். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன கஷ்டப்படுத்துறாங்க தேவ பிள்ளைகளை. ஒவ்வொரு சாம்ராஜ்யமுமே தேவ பிள்ளைகளை திட்டமிட்டு கஷ்டப்படுத்தின சாம்ராஜ்யம் தான். ஒன்று கூட விதிவிலக்கு கிடையாது. ஏன்னா எல்லாம் அந்த சாம்ராஜ்யமா எழும்புறதே வலுசற்பத்துடைய ஒரு அபிஷேகம், ஆண்டவருடைய ஒரு அனுமதி. கர்த்தர் தம்முடைய பூமியில் தம்முடைய கிரியைகள் நடக்கும்படி, உத்தமன் யார் என்று சோதிக்கும்படி இப்படி பல காரியங்களை அனுமதிக்கிறார். அப்படி உள்ள அனுமதியின் கீழே வலுசற்பம் ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொருத்தனை அபிஷேகம் பண்ணி எழுப்புகிறது. அவன் பயங்கர சர்வாதிகாரியா எழும்புறான். அவன் செய்யறதெல்லாம் வாய்க்குது. அவனை எதிர்க்கிறதுக்கு ஒருத்தனும் இல்லை. இன்றைக்கு இந்த தலைமுறையிலையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி உலகளாவிய ராஜ்யங்களை ஸ்தாபித்த சக்கரவர்த்திகள் கடைசியில இது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவுதான் இயேசுவின் 2ஆம் வருகை. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்தி கிறிஸ்தன்று அழிந்து மாள அன்பராம் இயேசுவே ஜெயம் சிறக்க. அந்தி கிறிஸ்தன்று அழிந்து மாள அன்பராம் இயேசுவே ஜெயம் சிறக்க. வாயில் இருபுறம் கருக்குள்ள வாளால் நெருப்பாக யுத்தம் செய்வார். வாயில் இருபுறம் கருக்குள்ள வாளால் நெருப்பாக யுத்தம் செய்வார். இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும்
பெயர்க்காத கல் ஒன்று பாயும், கண்மலையாகி இப்பூமி நிரப்பும். கையால் பெயர்க்காத கல் ஒன்று பாயும், ஆகி இப்பூமி நிரப்பும். கிரீடங்கள் பாகைகள் கவிழ்ந்திடும், கிறிஸ்தேசு உரிமை பெற்றிடுவார். கிரீடங்கள் பாகைகள் கவிழ்ந்திடும், கிறிஸ்தேசு உரிமை பெற்றிடுவார். அல்லேலூயா. கடைசியாக முதலாவது வாசித்த வசனத்தில் ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும் என்று பார்த்தோம். எண்ணாகமம் 24:17 அதை பார்த்தோம். எண்ணாகமம் 24:19 யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். இந்த வார்த்தைகள் பிலேயாமினால் உரைக்கப்பட்டு நூற்றாண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் இனி நிறைவேறப் போகிறது. அல்லேலூயா. அப்ப இங்கே ஒரு செங்கோல் எழும்புவது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கையால் பெயர்க்கப்படாத கல் உருண்டு வருவது போல என்று சொல்லப்பட்டது. இயேசு உலக ராஜ்யங்களுக்கு முடிவு கட்டி தமது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பது. இங்கே ஒரு செங்கோல் எழும்புவது போல, யாக்கோபிலிருந்து ஒரு செங்கோல் எழும்பும், யாக்கோபிலிருந்து ஆளுகை செய்கிறவர் எழும்புவார் என்று சொன்ன வார்த்தை தீர்க்க தரிசனத்தின்படி ஆண்டவர் இயேசு 1000 வருடங்கள் இந்த பூமியை அரசாட்சி செய்வார். அல்லேலூயா. அவர் தாவீதின் சிங்காசனத்தில் இருந்து அந்த அரசாட்சியை செய்வார். ஏன்னா இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய முதல் நிறைவேறுதல் தாவீதினுடைய ஆட்சி. யாக்கோபிலிருந்து எழுந்தது தாவீது. அந்த தாவீதினுடைய ஒரு ஆட்சி தான் மகிமையான ஆட்சியாக இருந்த இஸ்ரவேலுக்கு. அவனுக்கு பிறகு வந்த ஆட்சிகள் எல்லாம் அவனுடைய ஆட்சியோடு ஒப்பிட்டு தான் பைபிள் பேசிட்டே வரும். இவன் தன் தகப்பனாகிய தாவீதின் வழியில் நடக்காமல் அப்படி சொல்லும். சில ராஜாக்களை குறித்து இவன் தன் தகப்பனாகிய தாவீதின் வழியில் நடந்தான். அப்போ முழுவதுமே பைபிள் தாவீதின் ஆட்சியை தான் மையப்படுத்தி பேசிக்கொண்டே வரும். முழு சரித்திரத்திலையும் எல்லா தீர்க்க தரிசனங்களையும். அடுத்து அந்த தாவீதின் சிங்காசனத்தின் ஆட்சியுடைய ஒரு மகுடமும் வெற்றியும் தான் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே நேரில் வந்து இந்த உலகத்தை 1000 ஆண்டுகள் தாவீதின் சிங்காசனத்தில் இருந்து எருசலேமில் இருந்து ஆளுகை செய்வது. அல்லேலூயா. எருசலேமின் சிங்காசனம் தாவீதிலிருந்து தொடங்கினது, சவுலில் இருந்து அல்ல. சவுல் எருசலேமில் இல்லை, தாவீதிலிருந்து தான் எருசலேமின் சிங்காசனம், தாவீதின் சிங்காசனம். அவனுடைய பிள்ளைகளுக்கென்று அது ஆண்டவரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டது. சோ இந்த தாவீதின் சிங்காசனம் மறுபடியும் எருசலேமில் வரும். இயேசு அதிலே உட்கார். இதனுடைய அர்த்தம் என்ன? யூதர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்வார். ஆபிரகாமுடைய சந்ததிக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களில் நிறைவேற வேண்டிய அத்தனையும் அவர்களுக்கு 1000 வருடங்கள் நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்ட மக்களாகிய நாம், மணவாட்டி கூட்டமாகிய நாம் ஆளுகை செய்கிறவர்களாய் அவரோடு கூட சிங்காசனங்களில் உட்கார்ந்திருப்போம். அல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததியின் நிலைமை வேற, ஆவிக்குரிய சந்ததியாகிய கிறிஸ்துவின் சந்ததி, மீட்டெடுக்கப்பட்ட மணவாட்டியாகிய நம்முடைய அனுபவம் வேறு. அல்லேலூயா. அன்றைக்கு தாவீதின் ஆட்சி, தாவீதின் சிங்காசனத்தின் ஆட்சி நடக்கும் பொழுது அந்த மாம்சத்தில் இருக்கிற ஆபிரகாமின் சந்ததி அவர்கள் மண்ணுலகில் மனிதர்களாக, அவர்கள் மண்ணிலிருந்து உண்டான மனிதர்களாய் வாழ்வார்கள். ஆனால் அதே நேரத்திலே நாமோ மறுரூபம் அடைந்த மகிமையடைந்த சரீரத்தோடு, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சரீரத்துக்கு ஒப்பான சரீரத்தோடு காணப்படுகிறவர்கள். நாம் மண்ணுக்குரிய மண்ணின் மைந்தர்களைப் போல அன்றைக்கு இருக்க மாட்டோம். மகிமையடைந்த இயேசுவின் கூட்டமாக நாம் நிற்போம். அல்லேலூயா. அவரோடு கூட இருந்து ஆளுகை செய்வோம். அப்போ மணவாட்டிக்கு இப்படி ஒரு மகிமையான ஒரு பாக்கியத்தை 1000 வருஷ அரசாட்சியில் தர்றாரு. அந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு எழுத்தின்படி சில காரியங்களை அந்த 1000 ஆண்டுகள் செய்கிறார். 2 கூட்டமும் மகிழ்ந்திருக்கிற 1000 வருட அரசாட்சி. அல்லேலூயா. நீதியின் ஆட்சி, சத்தியத்தின் ஆட்சி, பரிசுத்தமான ஆட்சி, மகிமையான ஆட்சி, வியாதி துன்பங்கள் மரணங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்த ஆட்சி. அல்லேலூயா. சத்துருவை எழும்ப முடியாத ஆட்சி, எதிரி படைகளை இல்லாத ஆட்சி, முக்கியமான சத்துரு வலுசர்ப்பம் பாதாள குழியில் சிறை வைக்கப்பட்டு விட்ட ஆட்சி. ஹல்லேலூயா. இப்படி ஒரு மகிமையான ஆட்சி, அதிலே நமக்கு ஒரு பெரிய பங்கு.
கர்த்தர் தருகிறார். இதெல்லாம் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த அழகான உவமைகளிலே, அவருடைய வருகை பற்றின உவமைகளில் படிக்கிறோம். இதுக்கு பிறகு நித்தியம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். வருகை பற்றி சில விவரங்களை இன்றைக்கு நாம் கேட்கும் பொழுது, நாம் தகுதிகளை அடைந்திருக்கிறோமா? நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் ஒரு விழிப்புணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு விழிப்பாக இருக்கிறோமா? இதை சிந்தித்து கர்த்தரை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களாக. 1000 வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசு தாமே. 1000 வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசு தாமே. நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில். நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில். மேக மீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. மேக மீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. அல்லேலூயா கீதமை பாடி அகமகிழ்ந்தாடிடுவோம். ஆமென். அல்லேலூயா கீதமை பாடி அகமகிழ்ந்தாடிடுவோம். வல்லவர் வரும் வேளையும் இதோ வல்லமை நெருங்கேற்றி. வல்லவர் வரும் வேளையும் வல்லமை நெருங்கேற்றி. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. மேகமீதில் ராஜன் வேகம் வாராரே. பாடும் பொழுது என்னை அந்த வருகை காயத்துப்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவின் வருகைக்கு தகுதியுள்ள பாத்திரமாக, ஆயத்தமுள்ள பாத்திரமாக, விழிப்புள்ள நபராக நான் காணப்பட எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உன் வருகை சமீபமாகவே இருக்கிறது. அதை நான் நன்கு உணர்ந்து கொள்ளுகிறேன். இன்று என்னை இன்னும் தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. என்னை இன்னும் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஓ, எப்பொழுதும் அதற்கேற்ற விழிப்பை எனக்குள்ளே தாரும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை வரவேற்க நான் ஆயத்தமாகட்டும். உம்மை வரவேற்க ஆயத்தமாகட்டும். உம்முடைய வருகை குறித்து சந்தோஷமாக எண்ணுவதற்கு என் இருதயம் ஆயத்தப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து கேளுங்கள். இதுதான் நாம் ஏறெடுக்க வேண்டிய முக்கியமான விண்ணப்பம். இயேசுவே, நான் எப்படியாயிலும் உயிர் தழும்புவதற்கு என்னை தகுதிப்படுத்தும் ஐயா. எடுத்துக்கொள்ளப்பட என்னை தகுதிப்படுத்தும் ஐயா, தகுதிப்படுத்தும் ஐயா, தகுதிப்படுத்தும் ஐயா. ஆமென். நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு, நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு, நான் இன்னும் விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி வேறுபடுவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செய்யும் ஐயா. கர்த்தருடைய பந்தியில் தவறாமல் பங்கெடுப்பதற்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். எந்த ஒரு பாவத்துக்கோ பிசாசின் கிரியைகளுக்கோ வஞ்சகங்களுக்கோ இடம் கொடுக்காதபடி என் ஜீவியத்தை காத்துக்கொள்வதற்கு எனக்கு ஒரு கிருபை தாரும் தகப்பனே. எனக்கு ஒரு கிருபை தாரும் தகப்பனே. ஆவியானவர் என்னை காத்துக்கொள்ளோ, இரத்த கோட்டைக்குள் காத்துக்கொள்ளோ, ஆவியானவரும் பிரசன்னத்துக்குள் வைத்துக்கொள்ளோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவோ பகலோ எந்த நேரத்திலோ சேவல் கூவும் நேரத்திலோ நான் ஆயத்தமா இருக்கும்படி என் தகப்பனே எனக்குள் தொடர்ந்து கிரியை செய்யுங்க ஆவியானவரே. எனக்குள் தொடர்ந்து கிரியை செய்யுங்க ஆவியானவரே. எப்பொழுதும் என் சிந்தனையில் கிறிஸ்துவின் வருகை குறித்த சிந்தனையை நினைப்பூட்டும் ஆவியானவரே, நினைப்பூட்டும் ஆவியானவரே, என்னை ஆயத்தப்படுத்தும் ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
விழிப்பை தாங்க, விழிப்பை தாங்க. என் சிந்தனையிலே, உணர்ச்சியிலே நல்ல ஒரு விழிப்பு இருக்கட்டும் அப்பா. எது என்னை சூழ நடந்து கொண்டிருக்கிறது, எனக்குள்ளே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த முழு உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நல்ல ஒரு விழிப்பை தாங்கப்பா. அதோடு கூட பரிசுத்த ஆவியின் மூலமாக பரலோகத்தில் உண்டாய் கொண்டிருக்கிற ஆயத்தங்களையும் கூட உணரத்தக்க ஒரு விழிப்பு எங்களுக்கு வேண்டுமே. இதோ நீர் வாசல் அருகே வந்து விட்டு எப்பொழுது ஆகாயத்தில் வெளிப்படுவே, அந்த விசேஷமான ஒரு விழிப்புணர்வு ஆவியில் எங்களுக்கு தந்துவிடும் ஐயா, ஆவியில் எங்களுக்கு தந்துவிடும் ஐயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம், நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுவோம். என்னை அழைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை தகுதிப்படுத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை விழிப்பாய் வைத்துக் கொள்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்று ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளை நீர் பொறுப்படுத்தி நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இந்திய வேதாகம சங்கத்தின் வேதாகம மொழிபெயர்ப்பு ஊழியங்களை பற்றியும் நாங்கள் கேட்டு கொடுக்க உதவி செய்ததற்காகவும் ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த ஆடியோ கூட பிரசங்க வேளையில் நன்றாய் செயல்பட உதவி செய்தீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்காக ஏறெடுத்த விண்ணப்பத்தையும் அங்கீகரியும். இன்றைக்கு உமது முதலாம் வருகை நட்சத்திரம் போல என்று சொல்லப்பட்ட உவமையை தியானித்தோம். உடைய ரகசிய வருகையில் மின்னலை போல, திருடனை போல, மணவாளனை போல என்ற உவமைகளை தியானித்தோம். உடைய இரண்டாம் வருகையிலே கையால் பெயர்க்கப்படாத உருண்டோடி வந்து பர்வதமாகிற கல்லை போல, ஆமேன், எழும்பும் செங்கோலை போல என்கிறதை தியானித்தோம். இவைகளால் ஒரு விசை கூட இயேசுவின் வருகை பற்றின காரியங்களை தியானிக்க உதவி செய்தீர். இது நல்ல ஒரு உணர்வாய் மாறட்டும், எப்போதும் உணர்வூட்டி கொண்டே இருக்கட்டும். எங்களை தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும், விழிப்புள்ளவர்களாய் வைத்துக் கொள்ளும். உமது வருகையிலே எங்களை உம்மோடு சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே. உமது நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லாரையும் ஆசீர்வதியும். துதி, கனம், மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழி நடத்துதலும், பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்வோம், பரிசுத்தர் இயேசு வருகிறார். பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்வோம், பரிசுத்தர் இயேசு வருகிறார். கரை தீரையற்ற சபையினை தம்மோடு சீர்க்கவே வருகிறார். கரை தீரையற்ற சபையினை தம்மோடு சீர்க்கவே வருகிறார். மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வருகைக்கு ஆயத்தப்படுத்துவார். ஆமென்.